Taste the Daily. பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். நங்குடி கிராமத்தில் 4 வழி சாலையில் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் விழுப்புரந்துறை கிராமத்திற்கு இருசக்கர வாகனத்தில் சென்ற அதிமுகவைச் சேர்ந்த சக்கரவர்த்தி மற்றும் ரெங்கராஜ் ஆகியோர் வாகனம் மோதியதால் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த நிலையில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் இணைப்பு சாலை ஏற்படுத்தாத காரணத்தால் தினசரி விபத்துக்கள் நடைபெறுவதாக குற்றம் சாட்டினர். மேலும் இறந்தவர்களுக்கு நிவாரணம் வழங்கவில்லை என்றால் மிகப்பெரிய அளவில் சாலை மறியல் போராட்டம் நடத்தப்படும் என கிராம மக்கள் விடியா ஸ்டாலின் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். காலத்துல இது மாரி உயிர் சேதம் எதுவும் ஏற்படக்கூடாது. அப்படி உயிர் சேதம் எதுவும் ஏற்பட்டால் இந்த அரசாங்கமும் அந்த கான்ட்ராக்ட் எடுத்தவங்களும் தான் பதில் சொல்லணும். மேற்கொடி இது தொடர்ந்து ஏற்பட்டால் இந்த 10 கிராம மக்களை கூட்டி மாபெரும் சாலை மறியல் செய்வோம். ஈரோடு மாவட்டம் பவானியில் இரவு நேரத்தில் மது போதையில் ரகளையில் ஈடுபடும் கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பலமுறை புகார் அளித்தும் விடிய அரசின் ஏவல்துறை கண்டு கொள்ளாததால் கிராம மக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். பவானி மேற்கு தெரு பகுதியில் 2 சிறுவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் ஒரு சிறுவன் மற்றொரு சிறுவனை ஆட்களை வைத்து தாக்கியதுடன் தடுக்க வந்தவர்களையும் தாக்கியுள்ளார். இதுகுறித்து பவானி காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. மேலும் இரவு நேரத்தில் மது போதையில் இளைஞர்கள் கும்பலாக நின்று கொண்டு சாலையில் செல்பவர்களிடம் தகராறில் ஈடுபடுவதாகவும் பெண்களை ஆபாசமாக கிண்டல் செய்வதாகவும் கூறி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சட்டவிரோத செயல்கள் அதிகரித்துள்ளதாகவும் காவல்துறை கை கட்டி வேடிக்கை பார்ப்பதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி அடுத்த சித்தேரியில் கழிவுநீர் கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டதால் சாலையில் கழிவுநீரை வெளியேற்றும் அவலம் ஏற்பட்டுள்ளது. பெண்ணலூர்பேட்டை சாலை இணைப்பு பகுதியில் உள்ள கழிவுநீர் கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. இதனையடுத்து மோட்டார் மூலம் கழிவுநீர் சாலையில் வெளியேற்றப்பட்டது. இதனால் அப்பகுதியில் உள்ள அரசு பள்ளி மாணவர்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். அப்பகுதியில் துர்நாற்றம் வீசி வருவதுடன் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் எழுந்துள்ளதால் விடியா ஸ்டாலின் மாடல் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது.